என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னோடுதான் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை மாலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு 4 பேர் குடும்பமாக உன்னை தேடி வரப்போகிறார்கள். இவர் யார் என்று, இவர்கள் எதற்காக உன்னை தேடி வருகிறார்கள் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் குழந்தையே, குடும்பமாக இவர்கள் உன் வீட்டை தேடி வருவதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது. இதனை நீ என்னவென்று இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது. உனக்கான வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது, எதற்காக குடும்பமாக உன் வீட்டிற்கு இவர்கள் வர வேண்டும் என்ற கேள்விகள் உனக்குள் எழும்பலாம். நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னை குழப்பலாம். ஆனால் என்ன நடந்தாலும் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்வது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் இனி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் நம்பிக்கையும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கியது போதும். இனிமேலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தமடைய கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வராகியினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாகவே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுவாகவே உனக்கும் சில நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களையும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை தேடி வருவது யார்? இவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்ன? இவர்களினுடைய உண்மையான சிந்தனைகள் என்ன என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடந்திட்ட ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் ஆசைப்பட்டதை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நாம் சரியாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி இந்த வராகி நான் சொல்லித் தருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நாட்களில் இனிமேலும் உனக்கு என்னவெல்லாமும் நடக்கும் என்பதனையும் தெரிந்து கொள்ள முடியும். அம்மா தினம் தினம் இரவு நேரத்தில் உன்னை தேடி வருகிறேன். உனக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான முழுமை கட்டாயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்மை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நாம் நிச்சயமாக கவனிக்க தவறக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை எளிதாக ஏமாற்றவும் எளிதாக உனக்கு சூழ்ச்சிகள் செய்யவும் பலரும் இருக்கிறார்கள். மிக எளிதாக உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் இந்த மனிதர்கள் கொடுத்து விடுகிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நாட்களில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே.
காரணமில்லாமல் இனி உனக்கு இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பது உண்மை. உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதும் உண்மை. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நல்லது செய்யவா அல்லது கெட்டது செய்யவா என்று தெரியாமல் ஒரு குடும்பமே, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற 4 பேர் உன்னை தேடி வருகிறார்கள். ஒரு குடும்பத்தில் 4 பேர் என்றால் அந்த குடும்பத்தின் தலைவன், தலைவி மற்றும் அவர்களினுடைய பிள்ளைகளாக 2 பேர். இதுதான் இவர்கள் யார் என்பதற்கான அறிகுறி. நான் உன் வராகி இவர்களை யாரென்று இனி உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நின்று நான் இனிமேலும் தெரியப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாளோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் நீ யோசித்து கலங்காதே. உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது இனி உனக்காக எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும். என் பிள்ளை ஒன்று இந்த இரவு நேரத்தில் கண்கலங்கி நின்று கொண்டிருக்கிறது. என் பிள்ளை ஒன்று இந்த இரவு நேரத்தில் கண்களில் கண்ணீர் ததும்ப தனக்கான ஒரு ஆறுதலுக்கு யாரும் இல்லாமல் தவித்து நிற்கிறது. தன் வாழ்க்கையில் தான் அதிகமாக நம்பிய உறவுகள் எல்லாமும் தன்னை கைவிட்டதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நாம் என்னவென்று சொல்ல வேண்டுமானால், நாம் நம்புகின்ற உறவுகள் நம்மை ஏமாற்றுகின்ற நிலையில் இந்த வாழ்க்கையே வெறுமையாகி போய்விடும். இனி வாழவே வேண்டாம் என்ற எண்ணமும் தோன்றிவிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கும் அந்த நேரம் நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்மை வேண்டாம் என்றும் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றும் நினைக்கின்றவர்களை பற்றியும் உனக்கு நிச்சயமாகவே நல்ல புரிதல் கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும். ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் எப்படியெல்லாம் மாறும், அது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கும் என்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதையுமே நினைத்து நீ யோசித்து கலங்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு தான் நான் உனக்காக உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுக்க முழுக்க இனி தெளிவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரங்களில் இனி என் பிள்ளை எதற்கும் நீ கண்கலங்காதே. ஒரு உறவு உன்னை காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது என்றால் முதலில் அந்த உறவை விட்டு விலக நீ கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்மை விட்டு செல்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லி பழக வேண்டும் என்று அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய அன்பு புரியாது. உன்னுடைய எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் உன் மீது கொண்ட எந்த ஒரு நம்பிக்கையையும் காப்பாற்றி கொள்ளாத இந்த உறவுகளுக்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிவது என்பது நியாயமாகாது. விலகிச் செல்பவர்களை நாம் இழுத்து பிடித்து நிறுத்துவோமானால் நாளை நம் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகவே மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ முழுமையாக எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை உன் மனதிற்குள் நீ உத்திரவாதப்படுத்து.
சுற்றி இருக்கும் விஷயங்களுக்காக ஒருபோதும் மனம் கலங்காதே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மனம் பதற்றமடையாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனி நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் வாழ வைக்கும் இந்த நேரம், என் பிள்ளை எதையுமே நீ யோசித்து வருந்தாதே என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நல்ல நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலுமே இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை தொலைத்ததுதான் மிச்சம். யாராவது நமக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் என்று சொல்லி என் பிள்ளை ஏமாந்ததுதான் மிச்சம். உன்னை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அல்லவா? நீயோ அவர்களின் மீது இரக்கம் கொள்கிறாய், அவர்களுக்காக ஓடி ஓடி நிற்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலோ அல்லது அவர்கள் செய்கின்ற ஒரு காரியம் உன் மனதை காயப்படுத்துகிறது என்று தெரிந்தாலோ ஒருபோதும் அவர்கள் உனக்கு எந்த ஒரு உதவியையும் செய்யப்போவது கிடையாது என்பதுதான் உண்மை. ஒருபோதும் இவர்கள் உனக்காக வந்து நிற்கப் போவது கிடையாது என்பதுதான் உண்மை. இப்படியாக உன் வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லாமல், உன்னை சுற்றி வந்து நடத்துகின்ற எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு முழு மனத்தெளிவு கொடுக்காமல், மேலும் மேலும் உன்னை காயப்படுத்துகின்ற இவர்களை நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் ஏற்றுக்கொண்டு நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. இதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் சொல்லி சொல்லி பார்க்கிறேன், என் பிள்ளை கேட்பதாக இல்லை. நீ உன்னோடு இருப்பவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறாய். ஆனால் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. அவர்களினுடைய சந்தோஷம், அவர்களினுடைய மன நிம்மதியைத்தான் அவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நினைத்து நினைத்து சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்கி நிற்காமல், உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு, உனக்காக நான் வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னை நல்லபடியாக தேற்ற வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பல தருணங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும். உன்னை கண்கலங்க வைத்தவர்கள் அதற்காக வருந்த வேண்டும். இப்படிப்பட்ட பல முயற்சிகளை தன் கையில் எடுத்து கொண்டுதான் இந்த குடும்பம் உன்னை தேடி வருகின்றது. உனக்காக செய்ய நினைக்கும் எல்லா விஷயங்களையும் உன் முன்னாலேயே உனக்கு கொடுத்து விடத்தான் இந்த குடும்பம் உன்னை தேடி வருகின்றது. இதனால் உன் வாழ்க்கையில் நீ உனக்கு என்ன நடந்தாலும் அதற்காக நீ கலங்காதே. உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் அதற்காக நீ கலங்கி நின்று கொண்டிருக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாமும் இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாம் கலங்குகிறோம், வருந்துகிறோம் என்று தெரிந்ததும் எந்த ஒரு உறவு நமக்காக நம் முன்னால் வந்து நிற்கிறதோ அவர்களை நாம் வாழ்க்கை முழுமையிலும் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கையில் நாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களின் தேவைக்காக உன்னை பயன்படுத்துகின்ற துணிவு அவர்களுக்கு இருக்கும் பொழுது, தேவையென்று அவர்கள் உன்னை பயன்படுத்த நினைக்கும் பொழுது நீ அதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ளாமல் ஒதுங்கி சென்று பார். ஒரு முறை நீ ஒதுங்கி பார், அவர்களின் சுயரூபம் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும்.
அவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இதையெல்லாமும் இனி வரும் நேரங்கள் உனக்கு உருவாக்கி தருவதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றியிருந்து வரக்கூடிய நேரங்களை என்னவென்று உணர்ந்து இந்த சூழ்ச்சிகளை தெரிந்து இனிமேலும் அதற்குள்ளேயே நீ சிக்கக்கூடாது. எவ்வளவு விஷயங்களை நடத்தியிருந்தாலும் இவர்களின் முன்னால் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அல்லவா? நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல். இந்த நாளில் உன் வீட்டை தேடி வருகின்ற குடும்பம் எந்த குடும்பம் தெரியுமா? சிவபெருமானினுடைய குடும்பம். சிவபெருமானும் பார்வதி தாயானவளும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் உன் இல்லத்தை தேடி வருகிறார்கள். நீண்ட நாட்களாகவே உன் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாமும் முற்றுப்புள்ளி வைக்க இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். உன்னை சுற்றி நடக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாமும் தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் வந்துவிட்டது. அதனால் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் இனி எந்த நிலையிலும் நீ பின்தங்கிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ நினைத்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். உனக்கான நன்மதிப்பை கொடுக்க, உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க, உன்னை சூழ்ந்து வரும் எதிரிகள் தொல்லைகளில் இருந்து உன்னை காப்பாற்ற இவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் யோசித்து நீ வருந்தாதே. உனக்கு கிடைத்தது போல இது போன்ற பேரதிர்ஷ்டம் வேறு யார் வாழ்க்கையிலும் யாருக்கும் கிடைப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதிர்ஷ்டத்தை கண்டும் ஆச்சரியங்களை கண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை கண்டும் நீ பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தேடி வரும் தெய்வங்கள் யார் என்பதனை நீ இனிமேல் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு நடப்பதிலிருந்து இனி என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை கொண்டு நீ வாழ்ந்து விட வேண்டிய நேரமும் இனி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு நீ நல்லபடியாக வளர வேண்டிய காலமும் இது. எனக்கு வயதாகிவிட்டது தாயே, என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி இனி எப்பொழுதும் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. ஏதோ ஒரு காரணத்தினால் இத்தனை காலம் சென்று விட்டது. இனிமேல் எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. இனி வரும் நேரங்களிலாவது உன்னுடைய நிம்மதி உனக்கு நிச்சயமாக அதிகமாக கிடைக்க, இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு விஷயங்களும் நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தேடி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்திருந்தாலும் இனிமேல் உனக்கு இந்த தெய்வம் கொடுக்கும் ஒவ்வொரு சத்தியங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதொரு தேவைகளையும் நல்லதொரு சூழ்நிலைகளையும் இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பேற்பட்ட பெரும் தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது தெரிந்து கொண்ட பிறகு இதைவிட உனக்கு மகிழ்ச்சி வேறென்ன இருக்கப் போகிறது?
நாளை உன் வீட்டில் மிக பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாமும் நடக்கத்தான் போகிறது. சத்தமில்லாமல் இதை நடத்தி முடிப்பார்கள். நீ தைரியமாக இரு என் தங்கமே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.